சசிகலா நோக்கி அவரை அழைத்து போஸ்டரில் ஒட்டப்பட்டிருக்கு. அவர் வந்தாதான் அதிமுகவில் சோர்ந்து இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் அளிக்க முடியும் அப்படின்னு. எதுக்காக இந்த போஸ்டர் சசிகலாவுக்கு ஆதரவாக? செல்வி ஜெயலலிதா அவர்களே என்னுடைய உற்ற சகோதரி, உயிர் தோழி, என் தாயாரின் இடத்திலிருந்து என்னை பராமரித்து வருபவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்றாங்க. அந்த அடையாளம் கொடுத்ததுக்கு பிறகு அப்படிய பயணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய வளர்ச்சியில் அதிமுக கையில் வச்சிருந்தாங்க. ஆமாம், அது நிஜந்தன் கருத்து. இப்போ ஆஃப் ஆயிட்டாங்கல்ல சசிகலா? ஆவால விரும்புகிறாங்க, அதுதான். அதாவது அவங்களுக்கு விரும்புகிறாங்க என்ன இருக்குது அவங்களுக்கு? யாருக்கு அங்கே பின்னால் போகிறதுக்கு? இந்த 2016 டிசம்பரில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை சசிகலாவை சந்தித்து இரவோடு இரவாக நீங்கள் தான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சசிகலாவுக்கு இந்த ஆதரவு கிடைக்குமா? அவங்க சைலண்டாக இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் யாராவது போவாங்களா? ஏன் போகணும்? ஆதரவு கிடைக்கும், கட்சியை ஒன்றுபடுத்துவோம் என்கிற நம்பிக்கை சசிகலாவுக்கு இருக்கிறது. நிறுந்துட்டாங்களே, இப்போ எதுக்கு சசிகலா? நிச்சயமாக அரசியல்ல எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே நின்றுட்டாங்க. சசிகலா எதுக்கு? அதாவது ஒற்றுமைப்படுத்த வேண்டும், கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கிற பொழுது அதை அந்த ஒருங்கிணைந்த கட்சியை 4-3 தலைவர்கள் இருந்து செய்கிறத விட ஒரு தலைமையின் கீழ் ஏற்கனவே பழக்கப்பட்டு போனவங்க, அவங்ககிட்ட அடிமையாக இருந்து பழக்கப்பட்டாங்க. அடிமை அது அன்பின் வெளிப்பாடு. வணக்கம் நண்பர்களே. சசிகலா சார்பில் அல்லது சசிகலாவுக்கு ஆதரவாக ஏன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று போஸ்டர்கள் ஓட்டப்பட்டுள்ளன. அதிமுக ஒன்றிணையுமா? இதற்கு பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கண்ணா. வணக்கம் சார். சசிகலா நோக்கி அவரை அழைத்து போஸ்டரில் ஒட்டப்பட்டிருக்கு. அவர் வந்தாதான் அதிமுகவில் சோர்ந்து இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் அளிக்க முடியும் அப்படின்னு. எதுக்காக இந்த போஸ்டர் சசிகலாவுக்கு ஆதரவாக? முதலாவதாக திருமதி B.K. சசிகலா யார் என்பதை நம்ம பார்த்துறோம். 1984-85 காலகட்டங்களில் பாய்ஸ் கார்டனுக்கு வர்றாங்க. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியாகத்தான் அவங்க போகிறாங்க. காலப்போக்கில் செல்வி ஜெயலலிதா அவர்களே என்னுடைய உற்ற சகோதரி, உயிர் தோழி, என் தாயாரின் இடத்திலிருந்து என்னை பராமரித்து வருபவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்றாங்க. அந்த அடையாளம் கொடுத்ததுக்கு பிறகு அப்படிய பயணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய வளர்ச்சியில், அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் அவருடைய தலையீடு இருந்தது என்பது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து தொண்டர்கள் வரைக்குமே தெரியும். அதிமுக கையில் வச்சிருந்தாங்க. ஆமாம், அது நிஜந்தன் கருத்து. ஆனால் தலையீடு என்பது நிச்சயமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, திரு OPS உள்ளிட்ட ஒரு 90% பேர் திருமதி V.K. சசிகலா, நடராஜன், தினகரன் இந்த குடும்பத்தினர் மூலமாகத்தான் அரசியலுக்கு வந்து பதவி பொறுப்புகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் என்ற பொறுப்புகளுக்கு வந்தார்கள் என்பது நிதர்சனம். இப்போ ஆஃப் ஆயிட்டாங்கல்ல சசிகலா? ஆவால விரும்புகிறாங்க, அதுதான். அதாவது அவங்களுக்கு விரும்புகிறாங்க என்ன இருக்குது அவங்களுக்கு? யாருக்கு அங்கே பின்னால் போகிறதுக்கு? இப்போ இந்த போஸ்டர்கள் வருது, அவர் வந்தால் தான் சரியாக வருங்கிற இந்த மனோநிலை எப்படி வருகிறது என்றால், இந்த 2016 டிசம்பரில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை சசிகலாவை சந்தித்து இரவோடு இரவாக நீங்கள் தான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப சசிகலா சொல்கிறாங்க, என்னுடைய உற்ற சகோதரி, உயிர் தோழி, அம்மா இடத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்க அக்கா இப்போ உடலை வச்சுட்டு நான் போய் பதவி பிரமாணம் எடுத்தேன்னா அந்த சமுதாயம் மக்கள் என்ன நினைப்பாங்க? அதையும் தாண்டி 15 நாட்கள் அவருடைய இறப்புக்கான காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது சசிகலாவுக்கு இந்த ஆதரவு கிடைக்குமா? அவங்க சைலண்டாக இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் யாராவது போவாங்களா? ஏன் போகணும்? ஆதரவு கிடைக்கும், கட்சியை ஒன்றுபடுத்துவோம் என்கிற நம்பிக்கை திருமதி சசிகலாவுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை எதனால் ஏற்பட்டதுங்கிறத நான் இப்போ சொல்ல வந்தேன். செல்வி ஜெயலலிதா மறைந்த உடனே முதலமைச்சராக பொறுப்பு ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. நான் முடியாது, 2 முறை முதலமைச்சர் பொறுப்பிலே அம்மா அவர்கள் நியமித்த OPS அவர்களே முதலமைச்சராக இருக்கட்டும், நீ எல்லோரும் அவருக்கு துணை நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே சரின்னு சொல்லி சம்மதித்துட்டு கட்சி பொறுப்பாவது நீங்கள் எடுத்துக்கிடணும்னு சொல்லிவிட்டு அவங்கள பொதுச் செயலாளராக நியமிக்கிறார்கள். நியமித்து பொதுக்குழு முடியறதுக்கு முன்னாடி வரிசையில் நின்று காலில் விழுந்து, அம்மா நீங்கள் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை நீங்கள் வழி நடத்தணுன்னு சரின்னு அவங்க ஒப்புக்கொள்கிறார்கள். ரொம்ப வளைஞ்சி நின்றுதாங்க எல்லாருமே.
நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்தாங்க, ஏன் வளைஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். நடந்தது இயல்பு, உண்மைதானே அது. நிமிந்துட்டாங்களே, இப்ப எதுக்கு சசிகலா? நிச்சயமாக அரசியல்ல எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ் இருந்து எல்லாருமே நின்னுட்டாங்க, சசிகலா எதுக்கு? அதாவது ஒற்றுமைப்படுத்த வேண்டும், கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கிற பொழுது அதை அந்த ஒருங்கிணைந்த கட்சியை 4-3 தலைவர்கள் இருந்து செய்கிறதை விட ஒரு தலைமையின் கீழ் ஏற்கனவே பழக்கப்பட்டு போனவங்க, அவங்ககிட்ட அடிமையா இருந்து பழக்கப்பட்டாங்க. அடிமை அது அன்பின் வெளிப்பாடு. திரு எடப்பாடி கூட சொன்னார், காலில் விழுந்தேங்கிறாங்க. நான் யார் காலில் விழுந்தேன்? மூத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தப்பான்னு கேட்டார். இந்த மூத்தவர்களைத்தான் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும். முதலமைச்சராக இருந்தீங்கள், ஆட்சியை வழிநடத்துங்கள். அம்மா போலவே பொதுச் செயலாளராக இருந்தீங்கள், கட்சியை வழிநடத்துங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் அந்த மூத்தவர்களை அதான் அந்த மனநிலையில் இருந்து இவர்கள் எல்லோருமே விலகி விட்டார்கள். இன்னைக்கு என்ன சொல்லுங்க. அந்த இன்றைய சூழல்ல இதுவரை பொறுத்து பார்த்தேன், கட்சி ஒன்றிணையும் அப்படின்னு நான் ஒதுங்கி இருந்தேன். ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுகள். அவர் ஒரு பகுதியை பிரிச்சுட்டு அமமுகன்னு போயிட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களையும் வெளியேற்றி அவரும் கரை வீட்டு கூட கட்ட முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா மிகப்பெரிய சரிவு, ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இதுவரை அதிமுக வரலாற்றில் 52 ஆண்டுகளாக சந்தித்திராத கடுமையான தோல்வி. 7 தொகுதிகளில் டெபாசிட் பறி போயிடுச்சு. 15 தொகுதிகள் 3வது இடம், 4 தொகுதிகளில் நாம் தமிழருக்கு அடுத்த இடம். எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னு தொண்டன் கேட்குறான். இல்லை, எடப்பாடி சொல்கிறாரு, நாங்கள் முன்னேறி தான் இருக்கோம், இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனதுனால தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னு சொல்கிறாரு. அதுதான், நீங்கள் இவர்களெல்லாம் பிரிந்து போனவர்களை சேர்க்கவே வாய்ப்பில்லை, பாஜகவோடும் நாங்கள் இணைய மாட்டோம், தனித்தே நின்று அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம் என்று சூளுரைக்கிறார். அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அரசியல், தமிழக அரசியல் கள யதார்த்தம் என்பதுதான் என்னுடைய வாதம். நீங்கள் தொடர்ந்து அதிமுக பார்த்துட்டு வரீங்க, உங்களுக்கு எடப்பாடி தெரியும், ஓபிஎஸ் தெரியும், சசிகலாவும் நல்லா தெரியும். சசிகலாவுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சசிகலாவுக்கு ஒரு ரோல் இருந்தது, இப்போ இல்லை. அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமை காத்தாங்க, இன்னும் முடியாது இல்லை. அதுதான் 2017 எந்த மனநிலையில் கட்சியின் நிர்வாகிகளும் மற்றவர்களும் பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழக நிர்வாகிகள், எம்பி, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் என்ன மனநிலையில் இருந்து திருமதி சசிகலாவை ஆட்சிக்கு கட்சிக்கு தலைமையேற்க வாருங்கள் என்று சொன்னார்களோ அந்த மனநிலைக்கு திரும்ப வேண்டும் என்று திருமதி சசிகலா விரும்புகிறார். அது சாத்தியமா என்பதை, அதுதான் சொல்றேன், அது சாத்தியமா என்பதை கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசிதான். நீங்க சசிகலா விரும்புறாங்க, அதிமுக விரும்புறாங்களா? அதுதான் போஸ்ட்னு சொன்னீங்க நீங்க. அது கீழே இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புறாங்களா? நிர்வாகிகளும் விரும்புவார்கள். இந்த ஒற்றுமை என்று வருகிற பொழுது அவர்கள் பேசி வெறும் திருமதி சசிகலா மட்டுமே இல்லை, திருமதி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், டிடிவி தினகரன், இன்னும் கட்சியில் இருக்கிற முன்னணியினர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது இருந்தாங்கல்ல, ஆமாம், கட்சி தொடங்கிய போது இருந்த முன்னணியினர் இருக்காங்கல்ல, அந்த காலகட்டத்தில் 72 இருந்த செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை, பொள்ளாச்சி ஜெயராமன், நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அவர்களும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழுவை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள், திரு கேசி பழனிசாமி அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடெங்கும் கொண்டு செல்லுகிற ஊடக பணியில் ஈடுபடுகிற நம்ம கர்நாடகா புகழேந்தி அவர்கள், இதை தாண்டி தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் இருந்த முடிமன் ராமசாமி என்று அவருமே இதில் இணைஞ்சிருக்கிறார். 4 பேருமே நாங்கள் ஒரு சார்பு நிலையில் இருந்து பேசினால் மற்றவர்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும், அதனால் தான் தனித்து ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த குழு இந்த டீம், இப்போ நீங்க சொன்னீங்க 4 பேர் டீம், பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஜெயஸ்ரீ பிரபாகர், முடிவென்ற அதிகம் இங்க கேசிபி தவிர இங்க எல்லாரும் ஓபிஎஸ் ஓட இருந்தவங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற நிர்வாகிகள் தவிர பிரிந்து சென்ற அனைவருமே, திரு ஓபிஎஸ் அணியினராகட்டும், திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளராகட்டும், ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒன்றுபட வேண்டும், கட்சி ஒன்றுபட்டு ஒரு வலிமையான வாக்கு வங்கியை, வெற்றிக்கான வாக்கு வங்கியை நாம் பெற்றால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமியோடு இன்று பயணிக்கிற எல்லோருமே மூத்த முன்னணியினர், இதுக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்களால முடியுமா? இவங்களால மணி கட்ட முடியுமா? ஆமாமா, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பழமொழி, பேச்சுவார்த்தை தான். எடப்பாடி கரைக்கிற மாதிரி முடிய தெரியலையே இது. இல்லை, நீங்க எடப்பாடி அதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தால் 10 ஆண்டு இல்லை 20 ஆண்டு இல்லை, அவர் வாழ்நாள் முழுவதுமே கட்சி நடத்துவார். எப்படி நடத்துவார்னா தேமுதிக, தமாக, பாமக மாதிரி கட்சி நடத்துவார். வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை
கொண்டு வருவதற்கு இந்த நிலைப்பாடு, இன்றைய எடப்பாடியின் நிலைப்பாடு ஒருபோதும் உறுதுணையாக இருக்காது. என்னுடைய 52 கால அதிமுக வரலாற்றை பார்த்தவன் என்ற முறையில் இதை நான் பதிவு செய்கிறேன். எடப்பாடி நினைச்சா தேமுதிக பாமக மாதிரியான ஒரு 5% வாக்குகள் கொண்ட கட்சியாக அதிமுக சுருங்கிருமா? சுருக்கிடுவார். காலப்போக்கில் நீங்கள் வெற்றி சாத்தியமில்லை. தொடர் தோல்விகள் வருகிற பொழுது இதுவரைக்கும் இன்றைக்கு இந்த ஒரு 20% ஓட்டு கடந்த தேர்தலை விட 1% அதிகம் என்று திரு எடப்பாடி பேசுகிறாரே, இது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த ஓட்டு இல்லை, இரட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு. மரியாதைக்குரிய அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு கட்சியை 4 நூற்றாண்டுகளாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா மீதான ஈர்ப்பு, அவர்கள் மீதான அந்த பற்றுதலும் பாசமும் தான் இரட்டை இலையை தாண்டி நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரங்கள் கூட கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த தடவை போட்டியிட்ட தொகுதிகள் அதிகம், அப்படி இருந்து கிடைத்த வாக்குகள். அதுதான் சொல்றேன், 35 இடங்களில் போட்டியிட்டதுனால தான் இந்த கூடுதல் சதவீதம் கூட. அதனால் நான் பல பதிவுகளில் நம்பதிலே நாம் பேசியிருக்கிறோம், பல பதிவுகளில் நான் அதை சுட்டி காட்டி இருக்கிறேன். கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது. இந்த ஆட்சிக்கு வருவதற்கான வாக்கு இடைவெளி சதவீதம் என்பது 1.5%, 3.5% தான். ஒரு 38,000-40,000 வாக்குகள் பெற்றுட்டோம்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடும். இந்த 3.5-4% கடந்து விட்டால் ஆட்சிக்கு வந்துடலாம். ஆனால் இன்றைய சூழலில் ஆட்சிக்கு தேவையான வெற்றியை பெறுவதற்கு உரிய வாக்கு சதவீதம் இப்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இல்லை. இது வெற்றி பெறாது என்று கருதுவதால் பொதுமக்களின் ஆதரவும் இல்லை, பொதுமக்களுடைய வாக்குகளும் இங்கே வரவில்லை என்பதுதான் யதார்த்தம். முக்கியமாக நீங்கள் ஓபிஎஸோடு இருந்தவங்க, திரு புகழேந்தி, இன்னும் முடிமன் ராமசாமி, இவங்கெல்லாம் இருந்தவங்க கேசிபியோடையும் சேர்த்து ஜெயஸ்ரீ பிரபாகரன் உட்பட எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா ஓபிஎஸ் உடைய அணி தான் உடஞ்சிருக்கு. நேரடியாக பார்த்தா ஓபிஎஸ் சேர்க்கிறாரு, பிரிஞ்சு கிடந்தால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு எடப்பாடி கிட்ட கெஞ்சன மாதிரி இருக்குல்ல? இல்லை, ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து கடந்த 2.5-3 ஆண்டுகளாக பிரிந்து கிடக்கிற சக்திகள் வெற்றியை நோக்கி அதிமுக பயணிப்பதால் ஒன்றுவிடுவோம் என்கிறார்கள். அதற்கு மிக உறுதியாக மறுத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி கொண்டார். நான் பலமுறை சொல்லுவேன், பணபலமும் பவரும் இருந்ததுன்னா அரசியலில் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே திமுக இன்றைக்கு சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி தான். என்ன அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில்? கொங்கு மண்டலத்தை மீட்னார். எப்படி எத்தனை கோடி செலவு பண்ணி மீட்டார்? அந்த ஃபார்முலா தான் திரு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதனால் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் தொடர் தோல்வி கட்சி என்கிற பொழுது அது ஒரு மாற்றுக்கு வழிவகுத்து விடும். அடுத்து யார் அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டதென்றால், இதுவரையிலும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் கட்சி மாறினார்கள், இப்போது கீழே இருக்கிறவர்களும் மாறக்கூடிய ஒரு அபாயமான நிலை 2026இல் இதே பிடிவாதத்தோடு கட்சி ஒன்றுபட வேண்டாம் என்கிற கருத்தாக்கத்தில் திரு எடப்பாடி இருந்தால் அவரே தோல்வியை தானே தேடிக்கொள்கிறார் என்று அர்த்தம். ஆனால் முழு கட்டுப்பாட்டு இருக்கார்ல எடப்பாடி? இப்போ ஒரு கட்டுப்பாடும் இல்லை சார். நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஒரு கவுன்சிலரை கூட அந்த பொதுச் செயலாளர் நியமிக்க முடியல. ஒரே ஒரு கவுன்சிலர், என்னோட ஆளு தலைவர் திருமணம் செய்து வச்சார் சைதாப்பேட்டை பகுதியில், கடுப்பாடின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருமணம் செய்து வச்சார். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், எம்ஜிஆர் மன்றத்தை 60-70களில் நடத்தியவர். அவர் கடைசி வாய்ப்பாக கேட்குறாரு, அவருக்கு கொடுங்கன்னு உடனே அந்த மாவட்ட செயலாளர் போய் நான் பகுதி செயலாளருக்கு உறுதி கொடுத்துட்டேன், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. யார் சொல்கிற மாதிரி? பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்க முடியாதுங்கிறார். அடுத்த நாளே 4 மாவட்ட செயலாளர் போய், சார் தலைநகர் சென்னையில் யார் கவுன்சிலராக போடணுங்கிறது நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள் பேசி முடிவெடுப்போம், அப்படி இல்லை நீங்கள் தான் தலையிடுவீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்களே போட்டுங்கன்ட்டாங்க. பொதுச் செயலாளர் மிரட்டி இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் ஏதோ பொதுச் செயலாளரை எடப்பாடி அவர்கள் மிகவும் குறைத்து மதிப்பிடுவதாக, ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க, இன்னும் கடுமையான வார்த்தையை சொல்கிறதா இருந்தால் ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி இல்லை சொல்கிறீங்க. உண்மை அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு புகார் வருகிறது, அந்த புகாரின் அடிப்படையில் அடுத்த நிமிடமே செல்வி ஜெயலலிதா அவர் கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. மதுசூதனன், செங்கோட்டையன் உட்பட பல அமைச்சர்கள், 42 அமைச்சர்களை வெளியேற்றிருக்கிறாங்க அவங்க காலத்தில். அதனால் அந்த துணிச்சல், அந்த கட்டுப்பாடு என்பது இப்போது இல்லை என்பதுதான் யதார்த்தம். அது உண்மைதான். ஆனால் எடப்பாடி இன்னைக்கு தன்னிகர் இல்லாத தலைவர் அதிமுக, அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லைங்கிறதான நான் சொல்கிறேன். ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீ திமுகவோட தொடர்பில் இருக்கிற, டெய்லி திமுக எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறேன்னு புகார் வருது அப்படின்னு சொல்லும்போது அது பிஸ்னஸ்ஸு, நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அதை மட்டும் செய்கிறேங்கிறார். பொதுச் செயலாளர் சொல்கிறார்,
அம்மா இருந்தால் இப்படி பேசுவியா, அம்மா இருந்தால் இப்படி பேசிட்டு உன்னால் கட்சியில் இருக்க முடியுமான்னு கேட்குறார். மாவட்ட செயலர் சொல்கிறார், சார் அம்மாவை பற்றி எல்லாம் பேசாதீங்க, அது வேறன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குது? இல்லை, உண்மை. ஆனால் ஓபிஎஸ் சொல்கிறாரு, நாங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. ரொம்ப பணிஞ்சு போகிறாரோ அவருக்கு எடப்பாடி கிட்ட இப்போ? இல்லை, பன்னீர்செல்வம் என்பவரே பணிவானவர் அவர் அப்படிங்கிறத கடந்த பல ஆண்டுகளாகவே சொல்கிறாங்க. அவரை ஒரு யதார்த்த நிலையில் ஒரு ஃப்ளெக்சிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் பொது பார்வை. நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் கட்சி முக்கியம், விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டுப்போவதில்லை என்கிற அந்த யதார்த்த நிலையில் தான் தனக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் அந்த துணை முதல்வர் அந்த அந்த டிஸ்பியூட் வந்ததில் முதல் தர்மயுத்தம் முடிஞ்சு அப்போவே சொன்னார், எனக்கு கட்சியில் பொறுப்பு இருந்தால் போதும், ஆட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை, அமைச்சரோ துணை முதலமைச்சரோ வேண்டாம், நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னபோது, இல்லை நீங்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்தவோ இப்போவும் 3வது முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் அம்மாவின் அமைச்சரவையில் பங்கு பெறாவிட்டால் அது கெட்ட பேர் எங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து கட்சி ரீதியான இடையூறை செய்த பொழுது நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். அந்த தர்மர் என்கிற ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரே காரணத்தினால் கட்சியை விட்டு அவரை வெளியேற்றிட்டு அவருக்கும் கட்சிக்கும் தொடர்புள்ள கட்சி அவர் உடைச்சிட்டாருன்னு அபாண்ட பழியை எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்கள் சுமத்துகிறார்கள். பொதுவெளியில் இருக்கிறவருக்கும் கட்சியினருக்கும் என்ன நடந்தது என்பது தெரியும். எல்லாவற்றையும் மறந்து கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று எல்லா தரப்பினரும் கருதுகிறார்கள். எடப்பாடியும் அதற்குரிய மனமாற்றத்திற்கு உட்பட்டு வந்தாரே என்றால் அதிமுக 2026 மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு முன்னதாக விக்கிரவாண்டியிலுக்குள்ளே இணைஞ்சிட்டோம்னா அங்கே கூட ஒரு சவாலை கொடுக்கலாம், வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு. ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சு ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, அது தொடர்பாக நீங்கள் சொன்ன அந்த 4 குழு அதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. மூத்த முன்னோடிகளை சந்திப்பதற்கான தேதியை கேட்டிருக்காங்க. ஸோ அதை சந்தித்து அவர்களிடம் என்ன மாதிரியான மன உணர்வில் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களிடம் எடுத்து சென்று இதை தாண்டி திருமதி சசிகலா தினகரன் ஆகியோரையும் சந்திக்கிறோங்கிறாங்க. இந்த சந்திப்புகளெல்லாம் நிறைவு பெற்று விரைவில் ஒன்றுபட்டால் இந்த இடைத்தேர்தலிலே ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் என்ன ரோல் தருவார் எடப்பாடி? ஓபிஎஸ் வந்து கட்சியிலே சேர்ந்துக்க வேண்டியதுதான், அவருக்கு ஏதாவது பொறுப்பு காத்திருக்கான்னு, அப்படி ஏதாவது பொறுப்பு வேக்கண்டாக கூட இல்லையே. அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிந்து சென்று மீண்டும் இணைகிற பொழுது அவர்களுக்கான முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. 1989ஆம் ஆண்டு ஜெ அணி பிரிந்து நின்ற நேரத்தில் யாருக்கும் பொறுப்புள்ள எல்லாரும் வாங்கன்னு செல்வி ஜெயலலிதா சொல்லலை. தலைமை கழகத்தில் தான் பொதுச் செயலாளராக இருந்து துணை பொதுச் செயலாளராக ராம வீரப்பன் அவர்களை போடுறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த மாநில நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தார்கள். மாநில அளவில் தாண்டி மாவட்ட அளவில் வர்றபோது மூத்தவர்கள் செயலாளர்னால் இளையவர்கள் இணை செயலாளர் துணை செயலாளர்னு போட்டுக்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்து மூத்தவர்கள் இருந்து அவர்கள் செயலாளராக இருந்தால் அடுத்து இந்த ஜானியிலிருந்து வந்தவங்களை வந்து இணை செயலாளர் துணை செயலாளர்னு போட்டுக்கிட்டாங்க. தலைமை கழகத்திலிருந்து கடைசி கிளைக்கழகம் வரைக்கும் அந்த இணைப்பு நடந்தது. அதே மாதிரியான ஒரு இணைப்பை ஓபிஎஸ் பின்னால் பயணித்தவர்களுக்கும் கொடுத்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஒருவேளை திருமதி சசிகலா அவர்களும் வந்தால் அவருக்கான ஒரு இடத்தையும் கொடுத்து நீங்கள் கொடுத்துன்னு சொல்ல எடப்பாடி கொடுத்தா தான் முடியும். இல்லை, எல்லோரும் அமர்ந்து பேசி கொடுத்து பெற்று எல்லாமே கிவன் டேக் பாலிசி தான். ஆனால் எடப்பாடி கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்கும். இல்லை, எடப்பாடி பொதுச் செயலாளர் என்று ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார், மற்றவர்களும் அவர்கள் அமைப்பை நடத்துவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் தோத்தும் போயிட்டாரு, அவர் பின்னால் அணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் கிட்டத்தட்ட 3,51,000 ஓட்டு ஒரு 10-15 நாளில் கிடைச்ச பலாப்பழத்தை வாங்கியிருக்கிறாரு. அந்த வாக்கு என்பது உண்மையிலே அவருக்கு கிடைத்த ஒரு மரியாதையான நம்ம பெருமை மிகு தோல்வியாக தான் அதை நம்ம கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம். எனவே அவரை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு என்பது பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஏன்னா பல தொகுதியில் டெபாசிட் பறி கொடுக்குற அதிமுக இரட்டை இலை நிலை ஒரு விளவங்கோடில் வந்து வெறும் 5000 சில்லற ஓட்டு தான் அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. ஒரு இரட்டை இலை சின்னத்தில் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சுயேட்சை சின்னத்தில் 3,51,000 வாக்குகளை பெற்றார் என்றால் அது ஒரு மரியாதைக்குரிய வாக்குகளை பெற்றிருக்கார். அவருக்கான செல்வாக்கு என்பது தேனி மாவட்டம் தான் அவருக்கு பெரிய பூர்வீகம். அதை விட்டுட்டு போனார், அங்கே டெபாசிட்டே கிடைக்காது, நாங்கள் ஒரு 5 ஓபிஎஸை போட்டு வச்சுருக்கோம், அவர் மீடேறவே முடியாதுன்னு சொன்ன நிலையில் 2ஆம் இடம் வந்து ஒரு 3.5 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கார் என்பது அவருக்கான தனித்த செல்வாக்கு. அவரையும் பயன்படுத்தி எல்லோரும் இணைந்து தான்.
டிடிவிக்கு வாய்ப்பு இருக்கு, டிடிவிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. டிடிவி அமமுக என்கிற தனி கட்சியை நான் நடத்தி வருகிறேன். அதிமுக பிரிந்து கிடக்கிற சக்தியெல்லாம் ஒன்றுபடுத்தி அது வலுப்பெற்ற உடனே அவர்களோடு நான் அணி சேர்கிறேன். தோழமை கட்சியாக, தேர்தல் கூட்டணி கட்சியாக பயணிக்கிறேன். காலப்போக்கில் என்னுடைய நிலை எப்படியோ, கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பம் எப்படியோ அதற்கு தக்கவாறு இணைப்பும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். சசிகலா, நீங்கள் இந்த பேட்டியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சசிகலா ஒரு மேல்நிலையில் இருந்து கட்சி நடத்தினவங்க, வழி நடத்தினவங்க. முழுக்க கட்சியில் ஒரு பொறுப்பில் இல்லாட்டி கூட அவங்களுக்குன்னு தனியான ஒரு பின்தொடர்தல், ஃபாலோயிங் இருந்துச்சு. அவங்களே நிறைய பேரை நியமித்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அதுக்கு எடப்பாடி தயாராக வரா? இல்லை, அதாவது அதுதான் சொல்கிறேன். மனம் உண்டு என்றால் மார்க்கமும் உண்டு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொடக்க காலத்தில் எல்லாவித நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டார் என்பது யதார்த்தம். இவர் முதலமைச்சராக வருவதற்குரிய முன்முயற்சி எடுத்தவர், முதலமைச்சர் ஆக்கியவர் அவர் தாங்கிறது இவருடைய உள்மனது, ஆழ்மனது திரு எடப்பாடி பழனிசாமி மனசில் இருக்கும். எனவே அப்படி வருகிற பொழுது கட்சியின் ஏதாவது ஒரு பொறுப்புனா 4-5 பேர் உட்காந்து பேசுகிற போது எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் என்பதை அவர்கள் பகிர்ந்தளித்து அவர்களுக்கு இங்கே தேர்தல் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு தேர்தல் நிற்க முடியாது. அதனால் கட்சியினுடைய தொடக்க காலத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு. இன்னும் 4 ஆண்டுகள் தேர்தல் நின்று அவர் முதலமைச்சராக போகிறதில்ல. கட்சியை ஒன்றிணைத்து வழி நடத்துகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இருக்கணும். தொடர் தோல்வியை தழுவுற அதிமுகவை நான் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் காலம் என்னை மன்னிக்காது, இவர்களுடைய ஆன்மாவும் மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உணர்ந்து அங்கங்கே சுவரொட்டிகள் வர வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. இந்த 4 அணி இப்போ போயிருக்காங்கல்ல, இவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற பொழுது எல்லா தரப்புமே ஒருங்கிணைந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். கட்சி ஒருங்கிணைந்து மீண்டும் வலிமை மிக்க தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்திருந்தார். எனவே அந்த நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியை எல்லோரும் எடுக்கிறார்கள். ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் நிலை சென்றடையும் என்கிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நடக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமைக்காக திரு துரைக்கண்ணா மிக்க நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.